வேதத்திலிருந்தே ஒரு வார்த்தையை நான் பார்க்கலாம், வசனத்தை. இந்த நாளிலே கூட்டை கலைக்கிற தேவன் அப்படிங்கிற தலைப்புல ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கூட்டை கலைக்கிற தேவன். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. மறுபடியும் வாசிக்கிறேன். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார். நல்ல கவனிங்க. கழுகு பொதுவும் பறவைகள் ஏன் கூடு கட்டுறது அப்படின்னா அது தங்குறதுக்காக கூடு கட்டுறது கிடையாது. முதல் காரியம் இனப்பெருக்கத்திற்காக. அதுதான் பூமி. ஆமா, முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க இனப்பெருக்கத்திற்காக தான் கூட கட்டுது. ரெண்டாவது ஆகாரம் கொடுப்பதற்காக, குஞ்சுகளை அதுல வைத்து ஆகாரம் கொடுக்க ப்ரொவைட் பண்றதுக்காக. மூன்றாவது ப்ரொடெக்ட், பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த கூட்டை கட்டு. முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க, தன்னுடைய ஜாதிகளை வம்சங்களை பெருக்க, இரண்டாவது ஆகாரம் கொடுக்க, மூன்றாவது பாதுகாக்க. 3 காரியங்களுக்காக தான் பறவை ஒரு கூட்டை கட்டுகிறது. நீங்க வேதத்துல பார்த்துக்கலாம்னா இஸ்ரவேல் ஜனங்களை யாக்கோபு 70 பேராக எகிப்துக்கு தேவன் போக பண்ணுகிறார். எகிப்து ஒரு கூடு, அது நிரந்தரமாய் வசிப்பதற்கு அல்ல. எப்படி பறவை நிரந்தரமாய் வசிப்பதற்காக கூட்டை பயன்படுத்துவது இல்லையோ, அதே போல ஆண்டவர் எகிப்துக்கு போக சொல்லுகிறார். அங்கே தற்காலிகமான ஒரு கூடாய், அங்க பெருக்கம் உண்டாகும். 70 பேராய் போனவர்கள் 30 லட்சம் பேராய் பெருகிறார்கள். 6 லட்சம் புருஷர்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் வம்சம் பூமியிலே ஒளிந்து போகாமல் இருக்க உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆதரிக்கிறதுக்காக கர்த்தர் உங்கள் முன்பாக அனுப்பினார். ப்ரொவிஷனுக்காக, ஒரு ஜீவ ரட்சணை செய்யும்படி, அவர்கள் ஜீவன் பாதுகாக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திற்கு அனுப்பி 430 வருடம் முடிந்த அந்த நாளிலே அணியணியாய் புறப்பட்டு அந்த கூட்டை கலைத்து தேவன் அவர்களை வனாந்திரத்திலே வழி நடத்தினார். அப்போ நல்ல கவனிக்க, கூட்டை கலைக்கிற கர்த்தர். ஏன் கழுகு அதால பறக்க முடியாது? குஞ்சுகளா இருக்கும்போது இது நாள் முழுவதும் ஒரு மரக்கிளையில நிற்கும், அந்த குஞ்சால நிற்க முடியாது. அதை கூட்டிலே வைத்து முட்டையிட்டு குஞ்சு அது வளரும்படியாக உணவு அளிக்கிறது. அது மாத்திரமல்ல, அதை பாதுகாக்கிறது. ஆனால் அதே கழுகு தன் குஞ்சுகள் வளர 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 கூட்டை அது பித்து போட்டு அது தன்னுடைய மேல ஏற்றுக்கொண்டு நடு வானத்துல உயரத்துல விட்டு விட்டு மறுபடியுமாய் கீழே வந்து அது விழும் பொழுது அது தன்னுடைய செட்டைகளை விரித்து அதை பாதுகாக்கிறது. மறுபடியும் மேலே இருந்து கீழே போடுகிறது. இப்படி பல முறை கூடும் பொழுது தானாக செட்டைகளை அடித்து குஞ்சி பறவைகளும் கழுகுகளும் அது பறக்க ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் கழுகு தன் கூட்டை கலைப்பது போல ஆண்டவர் எகிப்திலே இருக்கிற அந்த ஜனங்களை கூட்டை கலைக்கிறார். பாருங்க, 12 சீஷர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். இயேசு வரமேறின பின்பு அந்த கூட்டு கலைக்கப்படுகிறது, சிதறடிக்கப்படுகிறார். பெத்லெகேமிலே மோவாப் தேசத்திலே நகோமிங்கிற கூடு கலைக்கப்படுகிறது. சிக்லாகில தாவீதுடைய கூடு கலைக்கப்படுகிறது. கேரி தாற்றங்கரையிலே எலியாவினுடைய கூடு கலைக்கப்படுகிறது. நீங்க மம்ரேயின் சமபூமியிலே நீங்க ஆபிரகாம் ஊரின் கல்தேய தேசத்திலிருந்து கூடு கலைக்கப்படுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, கர்த்தர் ஒருவரே உங்களை வழி நடத்தும்படியாய் கூடு சில நேரம் கலைக்கப்படலாம். நீங்க இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன் கலைக்கப்படலாம். ஒருவேளை வேலை நீங்க இழக்கலாம். ஒருவேளை வாடகைக்கு இருக்கிறவர்கள் அதிகமாய் நெருக்கலாம். காரணம், எகிப்தை போல ஆண்டவர் தற்காலிகமாய் சில இடத்துல நம்ம வைத்திருப்பார்.
ஆனால் அவருடைய செட்டைகளுக்குள்ளாய் தேவன் வரும்படி, எப்படி ரூத் நகோமியை கூட்டை கலைத்து இஸ்ரவேலின் செட்டைகளுக்குள்ளாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைத்தது போல ஆண்டவர் வனாந்திர பாதையிலே தன்னுடைய செட்டைகளை, மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், செட்டைகளை உரித்து அந்த ஜனங்களை அழகாய் நடத்தினார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஊழியரே, தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பம் கலைக்கப்படலாம், உங்களுடைய உறவுகள் கலைக்கப்படலாம், உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் வேலை கலைக்கப்படலாம். சோர்ந்து போகாதீங்க. உடைய செட்டைகளுக்குள்ளாய் நிறைவான பலன் உண்டு. இந்த செட்டைகளுக்குள்ளாய் ஆரோக்கியம் உண்டு. அவருடைய செட்டைகளுக்குள்ளாய் அடைக்கலாம். என் கோட்டை, என் தஞ்சம், என் அடைக்கலாம், என் துருவம், என் கண்மலை என்று சொல்லுவேன். வேடருடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி உங்களை தப்பு வைக்கிற ஒரு நல்ல அப்பா இருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எகிப்துங்கிற கூட்டை கலைத்து தன்னுடைய செட்டைகளாகிய மேகஸ்தம், அக்கினி ஸ்தம்பங்களை அவர்கள் மேலாக விரித்து ஒரு நாயும் நாவை அசைக்கப்படாதபடி எல்லாம் கட்டப்பட்டது. கர்த்தர் ஒருவரே ஜனங்களை 40 வருஷம் நடத்தின கர்த்தர் உங்களை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். உங்களுக்காக ஞான கண்மலையை திறப்பார், செங்கடலை பிழப்பார், வானத்தின் மன்னாவினால், தூதர்களின் மன்னாவினால் உங்களை போஷிப்பார். ஆண்டவர் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்ற வார்த்தையின்படி பலவீனங்களை எல்லாம் மாற்றுவார். ஒருவனும் ஒன்றும் குறைவா இல்லை என்ற வார்த்தையின்படி வாழ்க்கையில நிறைவை தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். கூடு கலைக்கப்படுகிறதே என்று நீங்க கவலைப்பட வேண்டாம். கூடு கலைக்கப்பட்டாலும் தன்னுடைய செட்டைகளை விரித்து குஞ்சுகளை பாதுகாத்து பழக்குவிப்பது போல ஆண்டவர் துளக்கப்பட்ட அம்மாய், தீட்டப்பட்ட பட்டயமாய், அஸ்திராயுதமாய், தண்டாயுதமாய் தேவன் உங்களை பழக்குவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமா இருப்பீங்க. வலவான் கையில் உள்ள அம்பாய் இருப்பீங்க. கர்த்தர் அழகாய் வெண்கல வில் உங்கள் புயங்களால் வளையும்படி செய்வார். வெண்கல விலங்குகளை முறித்து போடுவார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களை தேவன் எடுத்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு கொடாதபடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அந்த கழுகு தன் கூட்டை கலைத்து தன் செட்டைகளில் விரித்து குஞ்சுகளை சுமப்பது போல கூட்டை கலைக்கிற கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துங்கிற கூட்டை கலைத்து நீரே வனாந்திரத்திலே செட்டைகளை விரித்து அவர்களை போஷித்து அன்று நடத்தின கர்த்தர். அன்று எலியா பேரித்துங்கிற கூட்டை கலைத்தவர். நகோமி ரூத்துங்கிற மோவாபுடைய கூட்டை கலைத்து இஸ்ரவேலின் செட்டைகளுக்குள்ளாய் வரும்படி கொண்டு வந்த கர்த்தர். எலியாவை, கர்த்தாவை, தாவீதை பெலிஸ்தருடைய சிக்கலாகிலிருந்து மறுபடியும் எப்ரோனுக்கு அழைத்து கொண்டு வந்த கர்த்தர். பிள்ளைகள் வாழ்க்கையில உடைய செட்டைகளை விரித்து பிள்ளைகளை தூக்கி சுமக்கும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பயிற்றுவிக்கிற கர்த்தர், எப்ராஹிமை நடக்க பழக்கிற கர்த்தர். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உன்னதங்களில் உம்மோடு கூட இருக்கும்படி ஆண்டவரே பழக்க வைக்கிற தேவனா இருப்பதற்காய் நன்றி. ஆசீர்வதி. கூட்டு கலைக்கப்பட்ட அனுபவங்கள், கண்ணீரின் பாதைகள், வேதனையின் பாதைகளை நீர் மாற்றும். சிறையிருப்பை மாற்றும். கடன்கள், நெருக்கடிகள், ஆண்டவரே ஒருவேளை அட்மிஷன் மெடிக்கல்ல கிடைக்கலையே, நீட்ல கிடைக்கலையே, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புத அதிசயங்களே செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.